நெற்றிக்கு பொட்டு வைப்பது அவசியமா? அதாவது இது பொட்டு வைக்கிறதுன்னு மட்டும் இல்ல, எல்லா விதமான சமய சின்னங்களுக்குமே ஒரே பதில் தான். அது என்னன்னு பார்ப்போம். அதாவது சகுணாகா சமூகாகா ரக்ஷிதாகா வர்திதாகா ச என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒத்த குணங்கள் கூடியிருப்பதில் சௌகரியமாக இருக்கின்றன, பாதுகாப்பாக இருக்கின்றன, கூடி வளர்கின்றன என்று பொருள். அதாவது ஒரே குணம் உடையவைகள் சேர்ந்து இருப்பதை வசதியாக உணர்கின்றன, பாதுகாப்பாக உணர்கின்றன, அவை கூடி வளர்கின்றன. அப்படின்னா என்ன? மனிதர்கள் இருக்காங்க, நீங்க பாருங்க, ஒத்த குணங்கள் உள்ளவங்க எல்லாம் கூடிப்பாங்க, ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. அதே போல உயிரினங்கள்ல பாருங்க, எறும்புகள் ஒற்றுமையா இருக்கு அப்படின்னா கூட எல்லா எறும்புகளும் ஒற்றுமை அப்படின்னு சொல்றதை விட எறும்புகளின் ஒரு வகையும் பாருங்க தனித்தனியாக ஒற்றுமையாக இருக்கின்றன. அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக் கொள்கின்றனன்னு பொருள் கிடையாது. ஒவ்வொரு வகை எறும்பும் தம் இன எறும்புடன் சேர்ந்து வாழ்வதில் சௌகரியமாக உணர்கின்றன என்று பொருள். அதே போலதான் எல்லா உயிர்கள்லயுமே. அதே போல செடி கொடி மரங்கள்ல கூட ஒத்த வகை செடி கொடி மரங்கள் கூடியிருக்கும் பொழுது அவை மகிழ்ச்சியாக வளர்கின்றன, தனியாக ஒன்று இருப்பதை விட. அதே போல நீங்க இயற்கை பொருள்கள்ல கூட பாருங்க. உதாரணமா ஒரு ஆற்றில் நீர் ஓடுது, நீர் வற்றும் காலங்கள்ல நீங்க ஆற்றுப்படுகையில பாருங்களேன், அந்த தண்ணி ஓடும் வழி அந்த மணல்ல பார்த்தா கருப்பு நிற மண்ணெல்லாம் சேர்ந்து ஒரு படிவா இருக்கும், சிகப்பு நிற மண்ணெல்லாம் சேர்ந்து ஒரு படிவா இருக்கும். அதே போல அந்த ஆற்று மணலிலும் கூட அளவுகள் ரொம்ப சன்னமான மணல் அவைகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறது, சற்று பெரிய மணல் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறது, அதைவிட பெரிய மணல் அதாவது சிறு கற்கள் போன்றவைகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்றன. இப்படி வகை வகையாக படிவுகளாக இருக்கின்றன, சேர்ந்து இருப்பதை பார்க்கிறோம். இதைத்தான் நாம் இப்ப சொன்னோம் சகுணாகா சமூகாகா என்று. அப்படின்னா என்ன? ஒத்த குணங்களை உடையவைகள் ஒற்றுமையாக இருக்கின்றன, கூடியிருப்பதில் சௌகரியமாக உணர்கின்றன. இதை வைத்தே நம்ம இன்னொன்னு கூட புரிஞ்சுக்கலாம். என்னது? ஒத்த குணங்கள் உடையவைகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். ஒரு குணம் உடைய பொருள் ஒன்று இருக்கும் இடத்தில் அதே குணம் உள்ள இன்னொரு பொருள் கூட இருப்பதில் திருப்தி அடையும் என்று. ஹிந்து தர்மத்தில் பயன்படுத்தப்படும் பலவிதமான ஆன்மீக நுண் பயிற்சிகளுக்கு இதுதான் முக்கியமான சூத்திரம். அது ஏன் செய்யப்படுகிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட பொருள், குறிப்பிட்ட செயல், குறிப்பிட்ட எண்ணம், அதை சார்ந்த விஷயங்களை அங்கே அதிகமாக்கும் இந்த கணக்கின் அடிப்படையில். அதே காரணத்தினால்தான் இந்த சமய சின்னங்களும் கூட அணியப்படுகின்றன. என்ன காரணம்? சமய சின்னங்கள் தரிப்பதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் என்ன என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எதற்காக என்று. அதை ஏன் அணிகிறோம் என்றால், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்களை சுற்றி வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். அப்புறம் சமூகாகா ரக்ஷிதாகா வர்திதாகா, அப்புறம் சகுணாகா சமூகாகா ரக்ஷிதாகா வர்திதாகா ச. அப்படின்னா என்ன? இந்த ஒத்த குணங்கள் ஒன்று சேருகின்றன, கூடியிருப்பதை சௌகரியமாக உணர்கின்றன, ஒன்றை ஒன்று பாதுகாத்துக் கொள்கின்றன. எப்பவுமே அப்படித்தானே? ஒரே விஷயம் எண்ணிக்கையில் கூட 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 அவைகளுக்கு இடையில் ஒற்றுமை வருகிறது, பாதுகாப்பு மேலும் அதிகமாகிறது. அப்புறம் வர்திதாகா ச, அவைகள் பாதுகாக்கப்பட்டதால் அவைகள் மேலும் மேலும் வளருகின்றன என்றும் பொருள். அப்போ இந்த சமய சின்னங்கள் எதை குறிக்கிறதோ அதை சார்ந்த தன்மைகளும் நிகழ்வுகளும் சமூகமும் அங்கே அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அவைகள் ஒன்றை ஒன்று பாதுகாக்கும், அவைகள் மேலும் மேலும் வளரும் கூட என்பது பொருள். இந்த விளக்கத்தை வைத்துக் கொண்டு நம் பண்பாட்டில் உள்ள ஏராளமான விஷயங்களுக்கு
காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். அது கோலம் போடுவதாக இருக்கலாம், வீட்டுக்கு முன் மாவிலை தோரணம் கட்ட என்ன காரணம், வேப்பிலை செருக என்ன காரணம், விரதம் கடைபிடிக்க என்ன காரணம், தீபாவளி, பொங்கல், வருடப்பிறப்பு போன்றவை கொண்டாட என்ன காரணம், அதிலும் குறிப்பாக அவைகளையெல்லாம் அப்படி கொண்டாட கடைபிடிக்க என்ன காரணம், அங்கங்கெல்லாம் அந்தந்த அம்சங்கள் இடம்பெற என்ன காரணம் போன்ற ஆயிரக்கணக்கான விஷயங்களுக்கான பொருள் இப்பொழுது சொல்லப்பட்ட விளக்கத்தில் இருக்கிறது. நாம் சற்று சிந்தித்தால் நம்மாலேயே கண்டுபிடிக்க முடியும். இந்த பதிலுடன் இந்த பொட்டு வைத்தல் அவசியமா என்ற கேள்விக்கு பதிலை பார்த்தால் புரியும். அதாவது 2 புருவங்களுக்கு மத்தியில் விரலை வைத்து மெல்ல மேலே நகர்த்தி கொண்டு சென்றோம் என்றால் சிறிது தூரத்தில் ஒரு வர்ம புள்ளி உள்ளது. அந்த வர்ம புள்ளி ஒருவனுடைய முக்கியமான ஒரு இடம். தன்னை நிர்வாகம் செய்வதில், தன்னை பாதுகாப்பதில், அதாவது தன்னுடைய உடல் அங்கங்களை எல்லாம் ஆரோக்கியமாகவும் வைப்பதில். அது மாத்திரமல்ல, அறிவு சார்ந்த விஷயம், மனம் சார்ந்த விஷயங்களையும் கூட அது பாதுகாக்கிறது. அதனால் அந்த புள்ளியை ஒரு நாளைக்கு ஓரிரு முறையாவது மெல்ல தடவி விடுவது நல்லது. அதனால்தான் அங்கே பொட்டு வைத்தார்கள். ஏனென்றால் அந்த பொட்டு ஒரு மிகச்சிறிய தொடு உணர்வை அங்கே ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது, ஒரு சிறு பாரம். அதனால் அந்த பகுதியில் அந்த வர்மமானது தூண்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் பொதுவாகவே உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நன்றாக இருக்க இது உதவி செய்து கொண்டே இருக்கும், வளர்த்து கொண்டே இருக்கும். இது ஒரு நிலைமை. இரண்டாவது, முன்பு சொன்ன மாதிரி பண்டிகைகள், சமய சின்னங்கள் ஒரே மாதிரி கடைபிடிக்கக்கூடிய மக்கள் இயல்பாகவே முதலில் அந்த காரணங்களால் ஒன்றாக கூடி வாழும் நிலை அல்லது ஒற்றுமையாக வாழும் நிலை வருகிறது. ஒரு பண்டிகையை கடைபிடிக்க கூட அவர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டிய நிலை வருகிறது. அதனால் அவர்களுக்குள் ஒரு சமூக மனப்பான்மை வருகிறது. அதனால் ஒரு பாதுகாப்பு வருகிறது. அதனால் அவர்களுக்கு இடையில் ஒற்றுமை, பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும் நிலை ஏற்படுகிறது. அதனால் பாதுகாப்பு அதிகமாகிறது. அந்த வகையில் பார்த்தால் கூட இந்த சமய சின்னங்கள் இதே மனப்பான்மை உள்ள இன்னொருவருக்கு ஒருவர் செய்யும் உதவி என்றும் சொல்லலாம். தன்னை அவர் புரிந்து கொள்ள, அதே போல அவர் கடைபிடிப்பது இவருக்கு உதவியாக இருக்கும், அவரை புரிந்து கொள்ள, சுலபமாக பழகுவதற்கு, ஒருவரை ஒருவர் சார்ந்து நம்பி வாழ்வதற்கு அவை உதவி செய்கின்றன. எப்படி செடி கொடி மரங்கள், எப்படி எறும்புகள், எப்படி பறவைகள், எப்படி விலங்குகள் எல்லாம் தன் இனத்துடன் சுலபமாக சேர்ந்து இருக்கின்றனவோ, பாதுகாப்பாக உணர்கின்றனவோ, அதே போலத்தான். அதே போல பொட்டு வைப்பதால் ஒரு தனி நபரை சுற்றி என்ன நடக்கிறது என்றால், அந்த நெற்றியில் அந்த வர்ம புள்ளியை கண்டுபிடித்து பொட்டு வைக்கும் பொழுது அது உடல் ஆரோக்கியத்தையும் மனதின் அறிவின் ஆரோக்கியத்தையும் அதிகமாக்குகிறது. அப்படி அது அதிகமாவதால் தான் சொல்லப்பட்டது அது மங்களம் என்று. அப்படின்னா என்ன? பொதுவாகவே இப்படி மனசும் அறிவும் யாரிடம் ஆரோக்கியமாக இருக்கிறதோ அவர்கள் சமூகத்திற்கு நன்மையை செய்பவர்களாக இருக்கிறார்கள், தன்னை சார்ந்தவர்களுக்கு தீங்கு செய்யாதவர்களாக இருக்கிறார்கள், அல்லது முடிந்தவரை குறைச்சலாக செய்கிறார்கள். அதனால் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த பொட்டு வைப்பதால் மெல்ல மெல்ல நிகழும் பலன்கள். அதனால் என்ன ஆகிறது? மெல்ல மெல்ல அவர்களை போன்ற நல்ல குணம் உள்ளவர்கள் அவர்கள் சமீபத்தில் வருவதாலும் அவர்களுடன் கூடி வாழ்வதாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளே, நல்ல நிகழ்ச்சிகளே, சுப நிகழ்ச்சிகளே அதிகமாக நடக்கிறது, பாதுகாப்பு அதிகமாக ஆகிறது. இது போன்ற பலன்கள் மாத்திரம் இல்லை, நம்முடைய முன்னோர்கள் மிகவும் அழகுணர்ச்சிகளுடன் வாழ்ந்துள்ளார்கள். உலகத்துல அலங்காரம் என்பது எங்கும் இல்லாத பொழுது இவர்கள் மிகச்சிறந்த ஆடை, ஆபரணங்கள் போன்ற அழகு பொருட்களுடனும் வாசனை பொருட்களுடனும்
வாழ்க்கையை நடத்தியுள்ளார்கள். அதனால் விஞ்ஞான கண்டுபிடிப்பு தான் என்றாலும் அது ஒரு அழகுடன் இருக்குமாறு அவைகளை செய்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தால் அவர்கள் ஏற்படுத்தியுள்ள இந்த பொட்டு வைத்தல், சமய சின்னங்கள் அணிதல் எல்லாமே அணிந்த பிறகு நாம் பார்த்தால் அங்கே ஒரு அழகு அதிகமாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். கண்களுக்கு ஒரு இதமான காட்சி, மனதிற்கு ஒரு இதமான காட்சியை அது ஏற்படுத்துகிறது. அதனால் என்ன ஆகிறது, இந்த ஒத்த குணம் உடையவருக்கு இந்த காட்சி ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. இதுவும் கூட ஒரு இரண்டாவது பலன் என்று சொல்லலாம். சரி, பொட்டு வைக்கலன்னா என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா சொல்லப்பட்ட பலன்கள் கிடைக்காது. அப்படின்னா என்ன? அந்த ஒரு அதிகப்படியான மனபலம், அறிவு பலம் என்பது கிடைக்காமல் போகும். எப்படி உடல் பயிற்சி செய்யறோமோ அதே போலதான் இந்த வர்ம புள்ளிகள், சில புள்ளிகளை தூண்டுவது, அதற்கான பயிற்சிகள் என்பது நம்முடைய பண்பாட்டில் வேறு வேறு விதங்களில் இருக்கின்றன. அதில் ஒன்று இந்த பயிற்சி. இதை செய்யலன்னா என்ன ஆக போகுது? அந்த பலன் கிடைக்க போறது இல்லை, அவ்வளவுதான். அதே போல அவர்களை சுற்றி வரக்கூடிய மக்கள் யாராக இருப்பார்கள் என்றால் அந்த பலன்களில் நாட்டம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டிய நிலை வரும். அதனால் என்ன பலன் வரும்? அதை நான் ஏன் சொல்லிக்கிட்டு அபசகுணம் நல்லா இருக்காது, நம்மளையே சுலபமா புரிந்து கொள்ள முடியும். அதனால் ஒரு பாதுகாப்பாக வாழ்வதற்கு இந்த பொட்டு வைத்தலும் சரி, அல்லது மற்ற சமய சின்னங்களை தரித்தலும் அணிந்து கொள்ளுதலும் சரி, அல்லது நாம் தொழில் செய்யும் இடம், குடியிருக்கும் இடம் போன்ற இடங்களில் சுவாமி படம் வைத்தல், பூ வைத்தல், சந்தன குங்குமம் வைத்தல், தோரணங்களை கட்டுதல், இது போன்று அனைத்து விதமான சமய சின்னங்களுக்கும் இப்பொழுது சொல்லப்பட்ட பதிலும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய ஞானத்துடன் வாழ்ந்தார்கள். அதனால் பாரதிகள் என்று தம்மை அறிவித்துக் கொண்டார்கள். பாரதிகள் என்றால் அறிவுபூர்வமான வாழ்வில் மகிழ்ந்து வாழ்பவர்கள் என்று பொருள். அவர்களுடைய இந்த கூற்றுக்கள் எல்லாம் பல லட்சம் ஆண்டுகள் அனுபவமும் முதிர்ச்சியும் உடையவைகளாக இருக்கின்றன. ஆனால் இன்றைய உலக விஞ்ஞானிகள் கடந்த 2000 ஆண்டுகளாகத்தான் சிந்திக்கவே துவங்கியுள்ளனர். அதனால் இந்த பாரதிகள் நம் முன்னோர்கள் சொன்னவைகளை புரிந்து கொள்ள இந்த விஞ்ஞானிகளுக்கு இன்னும் சில லட்சம் ஆண்டுகளாவது ஆகும். அதனால் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை என்பதால் இன்று நாம் கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் முன்னோர் சொன்னதை கடைபிடிப்போம். அவைகளில் உள்ள உண்மைகளை நம்மாலும் புரிந்து கொள்ள கண்டுபிடிக்க முடியும். வெளிநாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொன்னால்தான் நாம் நம்ப வேண்டிய நிலை இருக்கிறது என்று பொருள் இல்லை. நமக்கும் கூட அறிவு இருக்கிறது. அவர்களிடம் இருந்துதான் நாம் எதையும் வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலை இல்லை. நாமும் கூட அவர்களுக்கு கொடுக்க முடியும். உதாரணமாக இந்த 10 அடிமான எண்முறை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, அதிலிருந்து 100, அதிலிருந்து 1000 வரை இப்படி எண்ணிக்கொண்டு செல்லும் எண்முறை இனமே இன்று உலகத்தில் இருப்பதே நம் நாட்டினுடைய கண்டுபிடிப்பு. இன்று உலகமே அதை வைத்துதான் கணிதம், விஞ்ஞானம் அனைத்தையும் வளர்த்து கொண்டு இருக்கிறது. அதனால் நம் முன்னோர்கள் சொன்னதை கடைபிடிக்கும் பொழுது நாம் தாழ்வாக உணர வேண்டிய அவசியமே இல்லை. அவைகளுக்குள் மிகப்பெரிய ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் பாரதிகளாக வாழ்ந்தவர்கள். இந்த பாரத நாட்டை அதற்காக ஏற்படுத்தி கொண்டவர்கள். நாமும் கூட அவர்களின் அதே வழியில் ஒற்றுமையாக வாழ்வோம். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.